சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நல்லா வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி ஒரு சிக்கன் வெரைட்டி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரோஸ்ட் வந்து குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன். ரொம்ப மசாலா தேவையில்லை, இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப கம்மி, ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நாம் ஒரு சிக்கன் ரோஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ, 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாமல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நல்ல கட்டியான தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், எண்ணெய் சூடானோன்னு கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்க ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் நம்ம வதக்கத்தில் ஒரு ஸ்டேஜில் எடுக்கச்சியும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது நம்ம ரோஸ்ட்டுங்கிறதுனால நல்லா கோல்டன் கலர், ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் சேர்த்தே ஆட் பண்ணிடுங்க. மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இதை சமைச்சி முடிச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கண்டா. நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணையில் ஈரம் இருக்கும், தயிரெல்லாம் சேர்த்துருக்கனால சிக்கனில் உள்ள தயிர் ஈரம் எல்லாம் சேர்ந்து இது குக் ஆகிடும். ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது. தக்காளி எதுவுமே தேவையில்லை. தனியா பொடி, பொதுவாகவே சிக்கனுக்கு வந்து தனியா வந்து ரொம்ப சேர்க்காதுங்க. மிளகாய் பொடி வந்து 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா தனியா வந்து ஒரு டீஸ்பூனோட கம்மியாக போட்டேன், ஒரு 3/4 டீஸ்பூன் போடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு, நல்லா வந்துச்சு, சாஃப்டாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் பிடிக்கும் அப்படின்னா கடைசியிலே கொஞ்சம் பட்டர் போட்டுருங்க, அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக மல்லி எல்லாம் தூவிடலாம்.
ஒரு பிரட்டி நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ஒரு சிக்கன்லேயும் அந்த மசாலா வந்து அழகாக கோட்டாகி நீட்டாக இருக்கும். தனித்தனியாக எல்லாம் பாருங்கள். ஒரு சிக்கனும் நல்ல மசாலா கோட்டாகி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.